குரான் காபிர்களை கண்ட இடத்தில் கொல்லுங்கள் என்று சொல்கிறதா? அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்று இஸ்லாத்தின் மீது முஸ்லிம் அல்லாதவர்களால் அடிக்கடி முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் மிகவும் பிரபலமான ஒன்று இதுதான். உங்கள் குரான் காபிர்களை கண்ட இடத்தில் கொல்லுங்கள் என்று கூறுகிறது. அப்படி இருக்க இஸ்லாம் எப்படி அமைதியின் மார்க்கமாக இருக்க முடியும்? முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் வெறுப்பால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, அருளால் அருளப்பட்ட மார்க்கம். அநீதியால் நிலைநிறுத்தப்பட்ட மார்க்கம் அல்ல, நீதியால் நிலைநிறுத்தப்பட்ட மார்க்கம். ஒரு இனத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ ஒரு காலத்திற்கோ மட்டுப்படுத்தப்பட்ட மார்க்கம் அல்ல, உலகம் முழுவதற்கும் எல்லா மனிதர்களுக்குமான எக்காலத்திற்கும் பொருத்தமான இறைவனின் வழிகாட்டல். அப்படிப்பட்ட குர்ஆனை ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு விமர்சிப்பது உண்மையை தேடும் அணுகுமுறை அல்ல. அது முழு புத்தகத்தையும் படிக்காமல் ஒரு வரியை மட்டும் வாசிச்சு ஆசிரியரை தீர்ப்பளிப்பதை போன்றது. ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ள 3 விஷயங்கள் அவசியம்: காலம், இடம், சந்தர்ப்பம். இவை இல்லாமல் எந்த பேச்சையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஒரு எளிய உதாரணத்தை பாருங்கள். ஒருவர் வரவேற்பறையில் அமர்ந்திருக்கிறார். அவர் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். உடனே நம்ம ஒரு கிளாஸில் குடிநீரை கொண்டு செல்வோம். அதே மனிதர் குளியலறையிலிருந்து தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் அவருக்கு ஒரு வாளியில் தண்ணீரை கொண்டு செல்வோம். 2 இடங்களிலும் அவர் கேட்டது ஒரே வார்த்தை, தண்ணீர் கொண்டு வாருங்கள். ஆனால் அதன் அர்த்தத்தை புரிய வைத்தது சூழ்நிலை. இன்னொரு உதாரணம்: ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிறது. அங்கு விளையாட வேண்டுமென்றால் முறையாக பதிவு செய்ய வேண்டும், அனுமதி பெற வேண்டும், விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் ஒரு விளையாட்டுக் கழகம் எந்த அனுமதியும் இல்லாமல் பலவந்தமாக மைதானத்திற்குள் நுழைய முயல்கிறது. அப்பொழுது மைதானத்தின் பொறுப்பாளர் தனது பணியாளர்களிடம், விளையாட்டு வீரர்களை உள்ளே விடாதீர்கள், தேவைப்பட்டால் பலத்தால் தடுத்து நிறுத்துங்கள் என்று கூறுகிறார். இந்த உத்தரவை வைத்து இந்த மனிதர் உலகிலுள்ள எல்லா விளையாட்டு வீரர்களையும் உள்ளே விடாமல் தடுக்கச் சொன்னார் என்று கூறுவீர்களா? நிச்சயமாக இல்லை. ஏனெனில் அந்த உத்தரவு எல்லா விளையாட்டு வீரர்களை பற்றியது அல்ல, விதிமுறையை மீறி அத்துமீறி நுழைய முயன்ற அந்த குறிப்பிட்ட குழுவை பற்றியது. அப்படித்தான் குரானிலும் காஃபிர்களை கண்ட இடத்தில் கொல்லுங்கள் என்று மேற்கோள் காட்டப்படும் வசனம் முஸ்லிம் அல்லாத அனைவரையும் பற்றிய பொதுவான கட்டளை அல்ல. அது ஒரு குறிப்பிட்ட வரலாற்று சூழலில் அருளப்பட்டது. உடன்படிக்கையை மீறி முஸ்லிம்களை தாக்கி அவர்களை அவர்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றி போரை தொடங்கிய எதிரிகளை பற்றிய போர்க்கால உத்தரவு. அதனால்தான் அதே சூறாவில் அல்லாஹ் கூறுகிறான், இணைவைப்பாளர்களில் உன்னிடம் பாதுகாப்பு கோரி யாராவது வந்தால் அவருக்கு பாதுகாப்பளித்து அல்லாஹ்வின் வசனத்தை கேட்கச் செய், பின்னர் அவர் பாதுகாப்பான இடத்தை அடையச் செய். சூரத்து தப்பா 6. சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் எல்லா முஸ்லிம் அல்லாதவர்களையும் கொல்லச் சொல்லியிருந்தால் ஏன் அவர்களுக்கு பாதுகாப்பளிக்க சொல்ல வேண்டும்? ஏன் அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல சொல்ல வேண்டும்? மேலும் அல்லாஹ் கூறுகிறான், மார்க்கத்தில் கட்டாயம் இல்லை. அல் பகரா 256. இன்னும் கூறுகிறான், உங்களுடன் மார்க்கத்தின் காரணமாக போரிடாதவர்களுக்கும் உங்களை உங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றாதவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யவும் நீதியாக நடக்கவும் அல்லாஹ் தடை செய்யவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நீதிமான்களை நேசிக்கிறான். அல் மும்தஹனா. இதுவே குரானின் முழுமையான நிலைப்பாடு. போரிடுபவனுடன் போரிடு, அமைதியாக வாழ்பவனுடன் அமைதியாக வாழ், அநீதி செய்பவனை தடு, அப்பாவியை தொடாதே. இதுதான் இஸ்லாம். எனவே ஒரு வசனத்தின் பாதியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு மார்க்கத்தை குற்றம் சாட்டுவது அறிவியல் அல்ல, அது நேர்மையும் அல்ல. குர்ஆனை விமர்சிக்க விரும்பினால் முதலில் அதை முழுமையாக வாசியுங்கள். அது அருளப்பட்ட வரலாற்றை படியுங்கள். அதன் முன்பின் வசனங்களை புரிந்து கொள்ளுங்கள். அறிஞர்களின் விளக்கங்களை பாருங்கள். பிறகு தீர்ப்பளியுங்கள். ஏனெனில் சூழலை அறியாமல் வாசிக்கப்பட்ட வசனம் தவறான புரிதலை உருவாக்கும். முழுமையாக வாசித்தவன் உண்மையை அடைவான், துண்டாக வாசித்தவன் சந்தேகத்தையே அடைவான். அல்லாஹ் உண்மையை உண்மையாக புரிந்து கொள்ளும் அறிவையும் அதை பின்பற்றும் நேர்மையையும் பொய்யை பொய்யாக அறிந்து அதை விட்டு விலகும் மனப்பக்குவத்தையும் நமக்கெல்லாம் அருள்வானாக. ஆமீன். ஹாரூன் ஷஹ்வி.